நாம் உணர்வு பூர்வமாகவும் அல்லது உணர்ச்சி பூர்வமாகவும் எதை பேசுகின்றோமோ அல்லது எதை சிந்திக்கின்றோமோ அதைத்தான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் என்று கூறுவார்கள். அதாவது மூளைக்கு ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக வழங்குகின்ற போது அது ரெபிடேஷன் என்று கூறப்படும். அதாவது ஒரு விடயத்தை மூளைக்கு எத்தனை தரம் நாம் கூறுகின்றோமோ அதை அம்மூளை பழக்கப்படுத்திவிடும். நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா, நமக்கு நல்லதை விட கெட்டதே அதிகமாக நடக்கின்றது என்று? அதற்கான காரணம் என்னவென்றால், நாம் நல்லதை விட கெட்டதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை உணர்ச்சி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் அதை சித்தரிக்கின்றோம். அதை போன்றுதான் நல்ல விடயங்களை கைவிட்டு விடுகின்றோம். ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். நல்ல விடயங்களை உணர்ச்சி பூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் நாம் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை மூளை பயன்படுத்திக் கொள்ளும். அதை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் மூளை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் உங்கள் அகம் ஏற்றுக்கொள்ளும், உங்கள் அகம் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அகிலமும் ஏற்றுக்கொள்ளும். எனவே இக்கருத்தினை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். விரைவில் மீண்டும் நான்